ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போது கோதுமை போட்டு அதுக்கு ஒரு கடாயில் 2 கப்பு மாவு சேர்த்துட்டு அது கூட வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்து நல்லா வறுக்கணும். எந்த அளவுக்கு வறுக்கணும்னா நல்லா பிஸ்கெட் ஸ்மெல் வர வரைக்கும் வறுக்கணும். வறுபட்ட உடனேயும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா பரப்பி விட்டு ஆற வச்சுக்கணும். ஒரு கிண்ணத்தில் தண்ணி அதோட உப்பு சேர்த்து நம்ம ஆற வச்ச மாவு ஆறினதுக்கப்புறம் அதோடு சேர்த்து நல்லா பசையணும். எந்த அளவுக்கு பசையணும்னா மாவு கையில் உதிர்ற அளவுக்கு பசையணும். இந்த மாதிரி நல்லா பசையணும். இப்போது பிசைஞ்ச மாவை ஒரு மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கணும். மிக்சியில் பல்ஸ் ஸ்பூனில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாவை இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாதிரி வந்த மாவை நம்ம அவிக்கலாம். இப்போ கொஞ்சம் புட்டு குழாயில் தண்ணி சேர்த்துட்டு அந்த புட்டு குழாயில் தேங்காய் பூ, இந்த மாவு, தேங்காய் பூ இந்த மாதிரி லேயராக ஆட் பண்ணிக்கணும். இப்போ அந்த புட்டு குழாயில் அடியில் தண்ணி சேர்த்தோம்ல அதில் இந்த புட்டு குழாயை நிற்க வச்சுட்டு பாதியை மூடி வேக விட்டு எடுத்தோன்னா நம்ம கோதுமை புட்டு தயாராகிடும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கோதுமை புட்டு வெளியே வருதுன்னு. எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் மீன் குழம்பு. அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழமும் சீனியும் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன். நான் இப்போ பொட்டுக்கொழாய் இருக்கிறனால அதில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது இல்லைன்னா இட்லி சட்டியில் பொட்டுக்கொழாய் மேலே வச்சு கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம கோதுமை போட்டு தயாராகிடுச்சு. ஓகே, நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி மோர் வீடியோவுக்கு குக் வித் சவுண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.